சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்து, இப்போ சின்ன திரை, வெள்ளி திரைன்னு கலக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரேஷ்மா பிரசாத் அவர்கள். சோஷியல் மீடியால நெறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டு ரசிகர்களுடைய மனச வந்து கவர்ந்தாங்க. இப்போ அடுத்தடுத்தா வந்து சீரியல்ல கமிட் ஆகி ரசிகர்கள வந்து ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க ரேஷ்மா அவர்கள். அவங்க சமீபத்தில ஒரு இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சமயம் இந்த சீரியல் என்ட்ரி பத்தியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் போனக்குள்ள பாரதி கண்ணம்மா சீசன் 2 பண்ணலாம்னு இருக்கோம். அதில ஒரு வேலைக்காரி கேரக்டர் இருக்கு. பண்றீங்களா? அப்படின்னு தான் டைரக்டர் சார் என்ன வந்து கேட்டாரு. எந்த கேரக்டரா இருந்தா என்ன சார்? கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்படிதான் எனக்கு பாரதி கண்ணம்மா வாய்ப்பு கிடைச்சது. அது மூலமாக தான் சக்திவேல், இப்போ அய்யனார் துணை அப்படின்ட்டு எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வெள்ளித்திரையில திருமாணிக்கம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா? அத பத்தியும் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யூடியூப்ல என் நடிப்ப பார்த்துட்டு தான் திருமாணிக்கம் படத்துக்கு கூப்பிட்டாங்க. பாரதி ராஜா சாருக்கு பொண்ணா நடிக்கணும். வடிவுக்கரசி அம்மா தான் உங்களுக்கு அம்மாவாக பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர ஷாக் ஆயிட்டேன். திருமாணிக்கம் படத்த பார்த்துட்டு சிலர் வந்து முதல் படமே கர்ப்பிணியா ஏன் நடிச்ச? அப்படின்லாம் கேட்டாங்க. கர்ப்பிணியா நடிச்சதால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு தான் சொன்னேன். அந்த படம் எனக்கு நெறைய பாராட்ட வாங்கி குடுத்துருச்சு அப்படின்ற மாரியும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரேஷ்மாவுடைய நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரேஷ்மா அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அப்படின்றதெல்லாம் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.